வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய யூகே வாலண்டியர்ஸ் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய கார் ரேலியை ஸ்விண்டன் பகுதியில் வீதி லீடர்ஸ் அமைப்புக்காக நடத்தி காட்டியிருக்கிறீங்க. இது நமக்கு தெரியும், ஒரு கிராஸ் ரூட்ஸ் ஃபோக்கஸ்ட் லீடர்ஷிப்பை அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி. நம்ம எல்லோரும் சேர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, 50,000 மரக்கன்றுகள் அன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் குறிப்பாக யூகேல யாரெல்லாம் வாலண்டியர்ஸாக வர்றாங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்திய எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். குறிப்பாக சரவணன் அவர்கள், முரளி அவர்கள், தம்பிராஜ் அவர்கள், குரு அவர்கள், கோபி அவர்கள், சுகுமார் அவர்கள், அதே போல எல்லா வாலண்டியர்ஸ் யாரெல்லாம், நிறைய குழந்தைகள் அன்னைக்கு பங்கேற்றீங்க. ஸோ வீதி லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லோருக்குமான ஒரு இயக்கம், மாற்றத்துக்கான இயக்கம். கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸை, எவிடன்ஸ் பேஸ்ட் கவர்னன்ஸ் ரெடி லீடர்ஸை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய முயற்சி. கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் மிக விரைவில் வர இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய சுதந்திர தினம், அதை ஒட்டி அதை திறக்கணும். லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸுக்கு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும், கவர்னன்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு கோலோட நம்முடைய வாலண்டியர்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி டே எவ்ரி மினிட் யாரோ ஒருத்தர் உலகத்தில் தமிழர்கள் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்திய நாடு மிக உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும், அதுல தமிழகம் முதன்மையான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில், ஒற்றை கருத்துல நாம எல்லா இனத்தையும், எல்லா மதத்தையும், எல்லா சாதியும் இணைத்து நாம் தமிழர்கள், நாம் இந்தியர்கள் என்கின்ற ஒற்றை கருத்தோடு அதை முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அதனால இந்த வீடியோ மூலமாக யூகேல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், வீதி லீடர்ஸ் அமைப்பில் இணைய இருக்கிறவங்க எல்லோருமே www.vtheleader.org அந்த அமைப்பில் நீங்க இணையங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். ஸோ ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய கள நடவடிக்கை ஆரம்பிக்க இருக்கிறது. நம்ம ஜூலை மாதம் முழுவதுமே ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு மாசமாக எப்பொழுதுமே கவர்மெண்ட் செய்யணும்னு பார்ப்போம். அது சிவிக் ஆக்ஷன், பப்ளிக் நம்ம மோட்டிவேட் பண்ணி, நாம குறிப்பாக ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ரிடக்ஷன்ல நம்முடைய வீதி லீடர்ஸ் முழுசா இறங்க போகுது. ஜூலை மாதம் முழுவதுமே, ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழலுக்காக. உங்களுக்கு தெரியும், எல்னினோ எங்கேயோ நடக்குது. எனக்கு தமிழகத்துல வறட்சி, இந்த வருஷம் மழை வரல. தமிழகத்துல நம்முடைய கிரீன் கவர்லாம் பார்க்கறது, இதெல்லாம் யார் பார்க்கறது? ரோடு சென்டர்ல யாரை பார்க்கறது? வீதி லீடர்ஸ் நாம பார்க்கிறோம். மக்களுக்காக நாம இறங்குறோம். எல்லாம் அரசு மேல பழி போடுவதை விட மக்களாக நாம் இறங்கி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழலுக்காக, வனத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் இறங்கி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாதமே ஒரு ஃபோக்கஸ்ட் இனிஷியேட்டிவோட நம்ம இறங்குறோம். ஜூலை 1 முதல் வாரத்துல உங்களுக்கு வீதி லீடர்ஸ் ஆப் வந்துடும். பர்சனலைஸ்ட் ஸ்பேஸ், கம்யூனிட்டியோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதனால யூகேனுடைய எல்லா வாலண்டியர்ஸ்க்கும், குறிப்பாக சரவணன் அவங்க ஆரம்பித்து எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து நீங்க நம்பிக்கை வைத்து வீதி லீடர்ஸ்ல ஒரு வாலண்டியராக நீங்க பயணம் பண்றீங்க. நிறைய நம்முடைய யூகே தமிழ் சொந்தங்களை நீங்க அதை இணைக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் யூகேலையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், தமிழ் சொந்தங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது உங்க சொந்த ஊர், சொந்த கிராமம், நீங்க வசிக்கிற இடத்துலையும் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியை நீங்க முன்னிறுத்தி எடுத்து செல்லணும். அதனால் இந்த கார் ரேலி செய்து இதை இனிஷியேட் பண்ண உங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, வருகின்ற காலம் வசந்த காலமாக, பொற்காலமாக வீதி லீடர்ஸுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும், உலக மக்களுக்கும் அமையட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.